இங்கே வந்து கடந்த சில நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா நிலத்தடி நீர் முழுவதுமே மாசு ஏற்பட்டு இங்கே இருக்கக்கூடிய 37 கிராம பொதுமக்கள் வந்து இந்த குடிநீரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சிவப்பு குறி வைத்து இந்த குடிநீர் வாடிகளுடைய அதிகாரிகள் வந்து அறிவுறுத்திட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமங்களில் மட்டுமே மொத்தம் 600 சில்லற பொதுமக்கள் வந்து இங்கே வசித்து வராங்க. இதே போன்று 37 கிராமங்களில் கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இங்கே இந்த கிராமங்களில் வசிச்சுட்டு வராங்க. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர், அதாவது இங்கே பெருந்துறை இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் பெருந்துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 தொழிற்சாலைகளானது இயங்கப்பட்டு வருகிறது. அந்த சில தொழிற்சாலைகள் வந்து சட்டவிரோதமாக அந்த சாய கழிவு நீர்களை நிலத்தடி நீரில் கலக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் முழுவதுமே மாசடைந்து கிணறு, போர் போன்ற குளம் போன்ற நீர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாட்களாகவே மாசடைஞ்சு போய் இருக்காங்க. வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளியூர்களிலிருந்து வந்து இங்கே குடியிருக்கும் மக்கள் கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்டவர்கள் ஆவார்கள். இவர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் குடிநீர் அத்தியாவசிய தேவை. இவர்கள் இங்கே குடி வைத்துள்ளோம், இங்கே வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு குடிநீர் எப்படி கொடுப்பது? இங்கே குடியிருப்பவர்களுக்கும் குடிநீர் கொடுத்தாக வேண்டும். ஆனால் 2003 ஆரம்பிக்கப்பட்ட சிப்காட்டில் 2010க்கு மேல் நிலத்தடி நீர் சிறிதாக கெட்டு இப்பொழுது ஒவ்வாமையே ஆகிவிட்டது. புற்றுநோய்கள் எங்கு பார்த்தாலும் புற்றுநோய்கள் என்ற நிலைமை ஏற்படுத்திவிட்டது. அரசு எடுத்த முயற்சி சரி, குடிநீர் உபயோகப்படுத்தக்கூடாது இந்த நீரை என்பது சரியான தகவல் தான். ஆனால் அதற்கு மாற்று வழி என்ன செய்துள்ளார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இப்போ அரசுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது, இங்கே குடியிருக்க முடியாது, தண்ணீர் தேவையான அளவு இல்லை, குடிநீர் இல்லை, தேவையான அளவாக குடிநீரே இல்லை. அப்பொழுது மாற்று வழி காவிரி நீரோ மற்ற கொடிவேரியிலிருந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் வந்தது. அப்பொழுது அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஒரு வழியோ இந்த பகுதிகளுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா உண்மையில் தண்ணீரின் தேவையை அதிகம் உணர்ந்தவர்கள், அதிகம் உபயோகிப்பவர்கள் பெண்கள் தான். பெண்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஆண்கள் மேல், குடும்பத் தலைவர் மேல் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம். போய்விடலாம் ஊரை விட்டுங்கிறது தான். எனவே இது வேறு வழியே இல்லை. தேர்தலை புறக்கணித்து விட்டு நாங்கள் ஊரை விட்டு காலி செய்து போவதை தவிர வேறு வழி இல்லை. நாங்கள் விவசாயம் வந்து ஆரம்பத்துலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாளாக விவசாயத்தை சரியாக விவசாயம் நடக்க முடியாதனால சரின்ட்டு காடு வந்து கவர்மெண்ட்டில் எடுக்கிறோம் அப்படிங்கிறக்காக கேட்டாங்கன்னு சரி கவர்மெண்ட்டை 93 காட்டை கொடுத்தோம். காட்டை கொடுத்து சிப்காட் ஆரம்பித்தாங்க. பட் சிப்காட் ஆரம்பித்ததையுமே ஒரு 4 வருஷம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் காலம் கடந்து போக போக அதனோட சுற்றுச்சூழல், நீர், தண்ணி எதுவுமே ஒன்றும் சுத்தம் பண்ணி வெளியில் விடாதனால எங்கள் ஊர் பூரா எல்லாம் பாதிச்சு. எங்கள் ஊர் மட்டும் இல்லை, 36 கிராமமும் பாதிச்சிருச்சு. இதனால் நாங்கள் எல்லாம் ஊரை விட்டு போயிடுறதா இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு ஒரு முடிவு தெரியாது இருக்கிறோம். இது முடிவு கூடிய விரைவில் முடிவு எடுத்துருவோம். நாங்கள் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா ஆதாரையும் ரேஷன் கார்டு நாங்கள் ஒப்படைச்சிட்டு நாங்கள் ஊர் விட்டு வெளியில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். தினசரி ஆடு மாடு மக்கள் நாங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு தண்ணி நிரந்தரமாக எங்களுக்கு வந்து ஒரு ஆற்று தண்ணியை கொடுக்கணும். எங்களுக்கு இதுதான் வேணும். நாங்கள் வேறு ஒன்று பணம் காசு எதுவும் கேட்கல. எங்கள் குழந்தை வருங்காலத்துல எல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை, வேறு ஒன்றும் இல்லை.